Hi guys, welcome back to Nagastics. நம்ம இன்னைக்கு கிரண் எஸ்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் சாப்டர் வைஸ் புக்கில் ஆவரேஜ் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நேற்று ஒருத்தர் சார் இந்த கிரண் புக்கை மட்டும் படித்தா போதுமா, நம்ம பாஸ் ஆகிடலாமா, டயர் 2 வரலைக்கு போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்டிருந்தாரு. நிறைய பேர் கேட்குற கொஷின் இதுதான். சார் இந்த புக்கை படித்தா நம்ம பாஸ் ஆகிடலாமா, அந்த புக்கை படித்தா நம்ம பாஸ் ஆகிடலாமா, இல்லை இது மட்டும் போதுமா அப்படி சொல்லிலாம் கேட்பாங்க. பட் நீங்கள் எந்த புக்கை வேணாலும் எடுத்துக்கோங்க, நீங்கள் பாஸ் ஆகிறதும் ஃபெயில் ஆகிறதும் அந்த புக்கில் இல்லை, நீங்கள் பாஸ் ஆகிறதும் ஃபெயில் ஆகிறதும் அந்த புக்கில் இல்லை. நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறீங்க, அந்த அப்ரோச் பண்ணுற சால்வ் பண்ணுற விதத்தில் தாங்க இருக்குது. ஓகேவா? எந்த புக் வேணால் எடுத்துக்கோங்க, எந்த புக்கை வேணால் சூஸ் பண்ணிக்கோங்க. பட் நீங்கள் சூஸ் பண்ணுற புக்கு எல்லா டைப்பும் கவராக இருந்தால் மட்டும் போதும். கவர்டு ஆல் மாடல், கவர்டு நீங்கள் சூஸ் பண்ணுற புக்கு டாப் டு பாட்டம் இல்லைனா எல்லா டைப்பும் கவராக இருந்தால் மட்டும் போதும். கவர்டு ஆல் மாடல் இல்லைனா டைப். ஓகேவா? எல்லா மாடல் சம்மும் இருந்தால் மட்டும் போதும். அப்படி ஒரு புக்கை மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை நீங்கள் சால்வ் பண்ணுற விதத்தில் தான் நீங்கள் பாஸ் ஆகிறது ஃபெயில் ஆகிறதுலாம் இருக்குது. ஓகேவா? இப்போது எப்படி சார் எல்லா டைப்பும் கவர் ஆகிற மாதிரி ஒரு புக்கு நாங்கள் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, கொஞ்சம் ஃபேமஸ் புக் எடுத்துக்கோங்க. அதுலேயே எல்லா மாடலும் கவர் ஆகிருக்கும். ஓகேவா? ஏன் அது ஃபேமஸாக இருக்குன்னா அதில் எல்லா டைப்பும் கவர் பண்ணியிருப்பாங்க, அதனால தான் அது ஃபேமஸாகவே இருக்கும். ஓகேவா? அப்போ ஃபேமஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எந்த புக்கெலாம் நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னா கிரண், இதெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள். ஓகேவா? நீங்கள் எந்த மெட்டீரியலும் எடுத்துக்கலாம். ராகேஷ் யாதவ் இல்லைனா காகன் பிரதாப் இல்லைனா ஃபேமஸ் மென்டார்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களோட மெட்டீரியல் எடுத்துக்கலாம். காகன் பிரதாப், ரமோ சாரு, வேறு மோஹித் சார், இந்த மாதிரி இல்லைனா அன்அகாடமி, யார் வேணாலும் எடுத்துக்கோங்க, எந்த மெட்டீரியல் வேணால் எடுத்துக்கோங்க. பட் அந்த மெட்டீரியலை எடுத்துகிட்டு எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மெட்டீரியல்லாம் எடுத்துகிட்டு எப்படி நீங்கள் சால்வ் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் சார் சால்வ் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டாப் டு பாட்டம் அந்த மெட்டீரியலை சால்வ் பண்ணுங்கள். டாப் டு பாட்டம் சால்வ் பண்ணுங்கள் வித்து அண்டர்ஸ்டாண்டிங். நீங்கள் வீடியோ கோர்ஸ் படித்தாலும் சரி, இல்லை புக்கை வாங்கி சால்வ் பண்ணாலும் சரி, டாப் டு பாட்டம் சால்வ் பண்ணும் வித்து அண்டர்ஸ்டாண்டிங்கோட சால்வ் பண்ணும். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா? சால்வ் பண்ணும். அப்படி சால்வ் பண்ணும்போது நல்ல டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுங்கள். ஓகேவா? மொத்தமாகவே ஒரு சாப்டர் எடுத்தீங்க அப்படின்னா மொத்தமாக ஒரு 10 கான்செப்ட் இருக்குங்க, மேக்ஸிமம் அவ்வளோதான் இருக்கும். ஒரு 10 கான்செப்ட் இருக்கும். அதை அப்ரோச் பண்ணுறதுக்கு ஒரு 20 அப்ரோச் இருக்கும். ஓகேவா? அப்ரோச் ஒரு 20 அப்ரோச் இருக்கும். இதை நீங்களாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகேவா? இவ்வளோ தான் மொத்தமாக இந்த சாப்டராக இவ்வளோ கான்செப்ட் இருக்குது, இதை நம்ம இப்படிலாம் சால்வ் பண்ணலாம், இப்படிலாம் நம்ம இதை குயிக்காக அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இட்ஸ் அ ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகேவா? ரெண்டாவது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, செகண்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ டாப் டு பாட்டம் ஒரு சாப்டர் நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, செகண்ட் டைம் அதே சாப்டர் உட்காந்து ரஃபாக சால்வ் பண்ணுங்க. எக்ஸாமில் நீங்கள் எப்படி சால்வ் பண்ணீங்களோ, இப்போ எக்ஸாமில் பேப்பர் ரஃப் ஷீட்டு கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, ஸோ இந்த கிவனு நிறைய எழுத மாட்டீங்க, எக்ஸு ஒய் எதுவுமே எழுத மாட்டீங்க, ஜஸ்ட்டு சால்வ் மட்டும் டப்புன்னு சால்வ் பண்ணி ஆன்சர் மட்டும் பண்ணுவீங்க. ஓகேவா? அதே போல் ரஃப்பாக இன்னொரு டைம் நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கணும். சால்வ் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நோட் இல்லைனா A4 ஷீட், A4 ஷீட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் அந்த சாப்டரில் இருக்கிற ட்ரிக்கு ப்ளஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சம் இருக்கும், இல்லைனா கான்செப்ட் இருக்கும். ஓகேவா? அதை எழுதி வைக்கணும். எழுதி வச்சுட்டு அடிக்கடி ரிவைஸ் கொடுக்கணுங்க. ஸோ இந்த சம்மு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குப்பா, இது கொஞ்சம் இப்படி இருக்குது, அப்போ இந்த ட்ரிக் நமக்கு தெரிஞ்சால் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் அப்படிங்கிற விஷயம்லாம் ஸ்கோர் பூஸ்டர்லாம் இருக்கும். ஓகேவா? அதெல்லாம் இந்த நோட்டில் நீங்கள் எழுதி வைக்கணும், அடிக்கடி ரிவைஸ் கொடுக்கணும். ஓகேவா? இட்ஸ் அ செகண்ட் ஸ்டெப். தேர்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா சாப்டர் வைஸ் டெஸ்ட்டு போடணும். ஸோ நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்க, அது சால்வ் பண்ணது கரெக்டாக சால்வ் பண்ணுறீங்களா, இது போதுமா அப்படின்னு சொல்லி எப்போ தெரியும் அப்படின்னா, சாப்டர் வைஸ் டெஸ்ட்டு போட்டால் தான் தெரியும். ஓகேவா? அப்போது டெஸ்ட்டு போட்டுட்டு ஒரு 10 அவுட் ஆஃப் 8 வருது அப்படின்னா இட்ஸ் எனாஃப்ங்க, போதும். ஒரு 8 or 7 வந்தாலே இட்ஸ் எனாஃப். ஓகேவா? இல்லை சார் ரொம்பவே எனக்கு கம்மியாக வருது, 2, 3 தான் வருது அப்படின்னா அகைன் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சேம் சாப்டரை ரஃபாக சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணும்போது நிறைய ட்ரிக் இருக்கும், கான்செப்ட் இருக்கும், இந்த டைப் வந்தால் எப்படி சால்வ் பண்ணணும், இந்த மாடல் வந்தால் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த மைண்டில் வச்சுக்கோங்க. மைண்டில் வச்சுட்டு அகைன் சாப்டர் வைஸ் டெஸ்ட்டு கொடுங்க. டெஸ்ட்டு கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த சாப்டர் நல்லாவே ஃபெமிலியர் ஆயிரும், நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும், உங்களால் சால்வ் பண்ண முடியும். அகைன் நீங்கள் மோக் டெஸ்ட்டு போடும்போது அது உங்களுக்கே தெரியும், அந்த சம்மை நீங்கள் சால்வ் பண்ணிடுவீங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஓகேவா?
ஸோ இதை தாண்டி இதை விட்டுட்டு அந்த மெட்டீரியல் படித்தா பாஸ் ஆகுமா, இந்த மெட்டீரியல் படித்தா பாஸ் ஆகுமா, இதை படித்தா பாஸ் ஆயிரும் அப்படி சொல்லிட்டு எதையும் பார்த்துட்டு இருக்காதீங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஏதாவது ஒன்று படிங்க, இட்ஸ் எனாஃப். ஓகேவா? இன்றைக்கி நம்ம ஆவரேஜ் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஆவரேஜ் சாப்டர் சால்வ் பண்ணலாம். ஆவரேஜை பொறுத்தளவுக்கு என்னை பொறுத்தளவுக்கு இந்த சாப்டர் பொறுத்தளவுக்கு எவ்வளோ டைப்ஸ் ஆர் சம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தளவுக்கு 2 டைப் ஆஃப் சம் தாங்க. ஓகேவா? ஒன்று பேஸ்டு ஆன் நம்பர் சிஸ்டம், இன்னொன்று நார்மல் ஆவரேஜ் சம். ஓகேவா? நார்மல் ஆவரேஜ் சம்மு. இந்த பேஸ்டு ஆன் நம்பர் சிஸ்டம் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் சம்ம சால்வ் பண்ணிடலாம். ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் சம்ம சால்வ் பண்ணலாம். இந்த நார்மல் ஆவரேஜ் சம்ம சால்வ் பண்ணுறதுக்கு மொத்தமாக 3 அப்ரோச் கொடுக்கலாங்க. என்னை பொறுத்தளவுக்கு ஒரு 3 அப்ரோச் கொடுக்கலாம். ஒன்று நார்மல் மெத்தட். எல்லா சம்மையும் நீங்கள் மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? மெத்தட்னா ஒன்றும் இல்லை, சம்மை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு ஈக்குவேஷனாக எழுதும். மேக்ஸ்னாலே தானே, ஒரு சம்மை ரீட் பண்ணி அதை சம்திங் எக்ஸு ஒய் சொல்லிட்டு ஈக்குவேஷனாக எழுதுகிறோம். ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணால் இட்ஸ் அ மெத்தட். ஓகேவா? ஸோ செகண்ட் ஆவரேஜை பொறுத்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் அலிகேஷன் மிக்சரில் சால்வ் பண்ணலாம். சில செம்மை அலிகேஷன் மிக்சரில் சால்வ் பண்ணால் ரொம்பவே டெட் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ சில செம்மை ட்ரிக் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே குயிக்காக நம்ம சால்வ் பண்ணிடலாம். அப்போ எந்த செம்முக்கு நம்ம மெத்தட் யூஸ் பண்ணலாம், எந்த செம்முக்கு அலிகேஷன் மிக்சர் யூஸ் பண்ணலாம், எந்த செம்முக்கு ட்ரிக் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை இந்த கம்ப்ளீட் வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஓகேவா? இப்போ இந்த ஆவரேஜ் ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த ஆவரேஜை பொறுத்தளவுக்கு ஒரு ஃபேமஸ் ஃபார்முலா இருக்கும். நீங்களாம் ஸ்கூல்லேயே படிச்சிருப்பீங்க. ஆவரேஜோட ஃபார்முலா என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். சம் ஆஃப் த நம்பர் டிவைட் பை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். கரெக்டாக? இதான் நம்ம ஸ்கூல்லேயே படிச்சிருப்போம். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். இதுதான் ஆவரேஜ் கண்டுபிடிக்கனாலே என்ன பண்ணுவோம், சம் பண்ணுவோம், டிவைட் பை எவ்வளோ நம்பர் இருக்குது அதை பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அடிஷ்னலாக இங்கே உங்களுக்கு ஒரு ஃபார்முலா தெரியணும். என்ன அப்படின்னா, சம்மு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நான் டிஃப்ரெண்ட்டாக ஒன்றும் ஃபார்முலாலாம் சொல்ல போகிறதில்ல. சம்மு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை சும்மா என்னன்னு வச்சுக்கலாம், சம் ஆஃப் த நம்பர் சும்மா எஸ்ன்னு வேணா வச்சுக்கோ. ஓகேவா? அப்போது சம்மு கண்டுபிடிக்க நான் என்ன பண்ணணும்னா, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இதை அப்படியே இங்கே கொண்டு போங்க, இன்ட்டு ஆவரேஜுங்க. ஓகேவா? சம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸையும் ஆவரேஜையும் மல்டிப்ளை பண்ணால் சம் கிடச்சிரும். இட்ஸ் அ இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? நிறைய இடத்துல இதை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது எனக்கு ஒரு 1 2 3 4 அப்படின்னு இருக்குன்னா இதுக்கு ஆவரேஜ் கேட்டால் ஈஸியாக நீங்கள் பண்ணிடுவீங்க. கரெக்டாக? ஆவரேஜ் என்ன வரும், எனக்கு இதோட சம்மு ஒரு 3 + 3 6 10. கரெக்டாக? 10 டிவைட் பை 4 நம்பருக்கு 4, ஆவரேஜ் 2.5 அப்படி சொல்லிட்டு ஈஸியாக சொல்லிடுவீங்க. ஓகேவா? இப்போ உங்கள்கிட்ட ஆவரேஜ் 2.5 இருக்குது. ஒரு செட் ஆஃப் நம்பருக்கு ஆவரேஜ் 2.5 இருக்குது. மொத்தமாக 4 நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா சம் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன்ட்டு ஆவரேஜாக மல்டிப்ளை பண்ணால் அதோட சம் கிடச்சிருங்க. ஓகேவா? நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் பாருங்கள், எனக்கு 4 நம்பர் 1 2 3 4 தானே எழுதுனேன். அப்போது 4 இன்ட்டு ஆவரேஜ் எவ்வளோ 2.5. ஓகேவா? மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 10 வருது. இப்போது ஆட் பண்ணி பாருங்கள், 1 2 3 4 ஆட் பண்ணால் எனக்கு 10 வந்துச்சா, 10 கிடச்சிருச்சு. ஓகேவா? இது மட்டும் அடிஷ்னலாக பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம சம் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? சம் நம்பர் 1, இஃப் ஆவரேஜ் ஆஃப் 20 அப்சர்வேஷன் x1 x2 x3 எக்ஸெட்ரா x20 வரைக்கும் போகிறாங்க இஸ் y. ஒரு 20 அப்சர்வன்ட் இருக்காங்க. அப்சர்வேஷன் அதாவது x1 x2 சம்திங் அது ஒரு 90 91 அந்த மாதிரி இருக்குது. அதோட ஆவரேஜ் அப்படிங்கிறது y. ஓகேவா? தென் த ஆவரேஜ் ஆஃப் x1 - 101, x2 - 101, x3 - 101 எக்ஸெட்ரா x20 - 101 இதோட ஆவரேஜ் கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 90 91 93 இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்குது. இதில் நான் எக்ஸெட்ரா சம்திங் ஒரு 20 நம்பர் இருக்கா, அப்போ 110 வச்சுக்கோங்க. ஓகேவா? இதில் நான் சப்போஸ் ஒரு 20 சப்ராக்ட் பண்ணுறேன். இதில் நான் ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், ஒரு 20 சப்ராக்ட் பண்ணிட்டா இதோட ஆவரேஜ் என்ன அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இதை பொறுத்தளவுக்கு இது ஒரு சின்ன கான்செப்ட் தான். இது தெரிஞ்சாலே இந்த சம்மை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். என்ன கான்செப்ட் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எழுதுகிறேன், ஒரு 3 நம்பர் எடுத்துக்கிறேங்க. ஓகேவா? ஒரு 3 நம்பர் எக்ஸு
ஒய் இசட் அப்படி சொல்லி எடுத்துக்கிறேன். இதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணுவோம், 3 நம்பரையும் ஆட் பண்ணி டிவைட் பை 3 போடும். கரெக்டாக 3 நம்பருக்கு ஆவரேஜ் கண்டுபிடினா 3 நம்பரையும் ஆட் பண்ணி டிவைட் பை 3 போட்டால் ஆவரேஜ் கிடச்சிடும். ஆவரேஜை ஏ அப்படி சொல்லி எடுத்துக்கிறேன். ஓகேவா. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு எல்லா நம்பர் கூடயும் ஒரு 5 ஆட் பண்ணுறேன். இப்போ எக்ஸு கூட ஒரு 5, அடுத்தது ஒய் கூட ஒரு 5, ஒய் கூட ஒரு 5, இசட் கூட ஒரு 5 ஆட் பண்ணுறேன். ஓகேவா. ஆட் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறேன். அப்போது 3 நம்பருக்கு ஆவரேஜ், 3 நம்பர்ஸ்க்கு ஆவரேஜ் கண்டுபிடினா 3 நம்பரையும் சம் பண்ணி டிவைட் பை 3 போட்டுடலாமா. இப்போ இங்கே நல்லா ஒன்றிக்கலாம். எக்ஸு ஒய் இசட், எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் செப்பரேட்டாக எடுத்துக்கிறேன். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 5 இருக்குது, 15 அப்படி சொல்லி எடுத்துக்கலாம். கரெக்டாக. ஸோ டிவைட் பை 3 அப்படி சொல்லி எடுத்துக்கலாமா. இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் டிவைட் பை 3 அதோட வேல்யூ என்ன, ஏ. கரெக்டாக, அதோட வேல்யூ ஏ. அப்போது ஈக்குவல் டு ஏ அப்படி சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேவா. 15 டிவைட் பை 3 5 ப்ளஸ் 5 எடுத்துக்கலாமா. அப்போது இங்கே நல்லா ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஈச் நம்பர் கூட 5 ஆட் பண்ணால் ஆவரேஜ்லேயும் ஆவரேஜை ஏன்னு எடுத்துருக்கேன். கரெக்டாக. அப்போ ஆவரேஜ்லேயும் ஒரு 5 ஆட் ஆகுது. ஓகேவா. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஓகேவா. அப்போ சப்ராக்ட் பண்ணால் என்ன சார் ஆகும், சப்ராக்ட் பண்ணால் என்ன சார் ஆகும்னா நல்லா கவனிங்க. சேம் எக்ஸு -5 இன்னொரு நம்பர் கூடயும் ஒரு 5 சப்ராக்ட் பண்ணுறேன், இன்னொரு நம்பர் கூடயும் ஒரு 5 சப்ராக்ட் பண்ணுறேன். இந்த நம்பருக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா. இந்த நம்பருக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறேன் டிவைட் பை 3. அப்போது அகைன் எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் தனியாக எடுத்துக்கலாம். எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் தனியாக எடுத்துக்கலாம். மைனஸ் எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது, -15 இருக்குது. கரெக்டாக. அப்போ -15 டிவைட் பை 3ன்னு எடுத்துக்கலாமா. அப்போது இப்படி எடுத்தாலும் நல்லா கவனிச்சிங்கன்னா எக்ஸ் ஒய் ப்ளஸ் இசட் டிவைட் பை 3யோட வேல்யூ ஏ -5. கரெக்டாக. 15 டிவைட் பை 3 5. அப்போது சப்ராக்ட் பண்ணாலும் ஆவரேஜ் கூட 5 சப்ராக்ட் ஆகுது. அப்போது ஈச் நம்பர் கூட 5 ஆட் பண்ணால் ஆவரேஜில் 5 ஆட் ஆகுது. ஈச் நம்பர் கூட 5 சப்ராக்ட் பண்ணால் ஆவரேஜில் 5 சப்ராக்ட் ஆகுது. ஓகேவா. ஸோ இது நல்லா தெரிஞ்சிச்சு. கரெக்டாக. தேர்டாக நான் என்ன பண்ணுறேன், இன்னொன்று சொல்கிறேன். ஈச் நம்பர்லேயும் ஒரு 5 மல்டிப்ளை பண்ணுறேன். ஈச் நம்பர் கூடயும் ஒரு 5 மல்டிப்ளை பண்ணால் ஆவரேஜில் என்ன சார் ஆகும், என்ன ஆகும் அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா அதையும் டெஸ்ட் பண்ணிடலாம் வாங்க. இப்போது 5xன்னு எடுத்துக்கலாம். ஈச் நம்பர் கூட நான் 5 மல்டிப்ளை பண்ணேன், அவ்வளோதானே. அப்போது 5x 5y 5z அப்படி சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ டிவைட் பை 3 அப்படி சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேவா. இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 5 காமனாக வெளியில் எடுக்கிறேன். 5 காமனாக வெளியில் எடுத்தால் ஸோ ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் இந்த எக்ஸு ப்ளஸ்ஸு ஒய் ப்ளஸ் இசட் டிவைட் பை 3 தான் இருக்க போகுது. ஏன்னா நான் 5 இந்த 5 இந்த 5 இந்த 5 காமனாக வெளியில் எடுத்துட்டேன். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் டிவைட் பை 3 இதோட வேல்யூ ஏ அப்படி சொல்லி எழுதலாம். அப்போது ஈச் நம்பர் கூட 5 மல்டிப்ளை பண்ணால் ஆவரேஜ் கூடயும் 5 மல்டிப்ளை ஆகுது. ஓகேவா. ஸோ இனிமேல் இந்த கான்செப்டை மைண்டில் வச்சுக்கலாமா. இதை தனியாக ஒரு நோட் போட சொன்னோம் இல்லையா, அதில் எழுதிருங்க. எப்படி எழுதுறீங்க அப்படின்னா ஈச் நம்பர் ஆவரேஜ். ஓகேவா. அப்போது ஈச் நம்பரில் நான் எந்த நம்பர் வேணாலும் 5 தான் இல்லை 6 என்ன வேணாலும் இப்போ ஒரு 5 ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆவரேஜ்லேயும் 5 ஆட் ஆகும். ஓகேவா. அடுத்தது ஈச் நம்பர் கூட 5 சப்ராக்ட் பண்ணால் ஆவரேஜ்லேயும் ஒரு 5 சப்ராக்ட் ஆகும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஈச் நம்பர் கூட நான் ஒரு 5 மல்டிப்ளை பண்ணால் ஆவரேஜ்லேயும் 5 மல்டிப்ளை ஆகும். சேம் டைம் ஈச் நம்பர் கூட நான் 5 டிவைட் பண்ணால் ஆவரேஜ்லேயும் அந்த 5 டிவைட் ஆகும் அப்படி சொல்லிட்டு தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா. இட்ஸ் அ இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இப்போது சும்மா சொல்லிட்டு போயிடலாம். ஈச் நம்பரில் நான் 5 ஆட் பண்ணால் ஏதாச்சும் ஒரு நம்பர் ஆட் பண்ணால் ஆவரேஜ்லையும் 5 ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஈஸியாக நான் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிடலாம். பட் ஐ வாண்ட் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட். இந்த கான்செப்ட் எப்படி வந்துச்சு, இது எப்படி ஆட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுக்காக தான் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம். ஓகேவா. ஸோ இந்த விஷயம் இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா. இப்போ நம்ம செம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். கவனிங்க. இந்த சம் பொறுத்தளவுக்கு பாருங்கள். ஈச் நம்பர் கூட 101 சப்ராக்ட் ஆகுது. அப்போ ஆவரேஜ் கூடயும் 101 சப்ராக்ட் ஆகும். ஆவரேஜ் அப்படிங்கிறது ஒய் கூட 101 சப்ராக்ட் ஆனால் இதான் என்னோட ஆன்சராக இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு சம் சால்வ் பண்ணலாமா. நெக்ஸ்ட்டு சம் 29. இந்த சம் கவனிங்களா. இந்த சம் பொறுத்தளவுக்கு இந்த ஆவரேஜ் ஆஃப் 36 ரிசல்ட் இஸ் 18. ஆவரேஜ் எனக்கு 18, 36 ரிசல்ட் வந்து
18 ஓகேவா. இஃப் 2 இஸ் சப்ராக்டட் ஃப்ரம் ஈச் ரிசல்ட், ஈச் நம்பர் கூட எனக்கு 2வை சப்ராக்ட் பண்ணுறாங்களா, அப்போது ஆவரேஜ்லேயும் 2 சப்ராக்ட் ஆகும். வாட் இஸ் த நியூ ஆவரேஜ்னு கேட்குறாங்க. அப்போ 18 - 2 16 தான் நம்மளோட ஆன்சர் ஓகேவா. சேம் மாடலில் இங்கே ஒரு சம் கொடுத்துருக்கேன். இந்த சம்மோட ஆன்சர் என்னவோ சொல்லிட்டு நீங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாம் ஓகேவா. சம் நம்பர் 2. The average of x number is y and average of y number is x, then the average of all the number taken together is. எனக்கு average of x number y ஓகேவா. அப்போது நம்பர் ஆஃப் டேர்ம் எக்ஸு, ஆவரேஜ் ஒய்யு, நம்பர் ஆஃப் டேர்மையும் ஆவரேஜையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், சம்மு கிடைக்கும். நம்பர் ஆஃப் டேர்மையும் ஆவரேஜையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், சம் கிடைக்கும் ஓகேவா. அப்போது ஃபஸ்ட்டு பார்ட்டோட சம் இது ஓகேவா. அண்டு ஒய் நம்பர் அதோட ஆவரேஜ் எக்ஸா. அப்போ இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் இதோட டோட்டல் சம் கிடைக்கும். அப்போது எல்லாத்தையும் நான் எல்லாத்தையும் சம் பண்ணிட்டேன். டிவைட் பை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், இங்கே எக்ஸு இங்கே ஒய்யு, எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைட் பை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எழுதுனா எனக்கு டோட்டல் ஆவரேஜ் கிடைக்குமா. ஆல் த நம்பர் டேக்கன் டுகெதர், ஆவரேஜ் ஆஃப் ஆல் த நம்பர் கிடச்சிருமா. அப்போது நல்லா கவனிச்சிங்கன்னா XY இதுவும் XY தான் கரெக்டாக. அப்போது 2XY டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான் என்னோட ஆன்சராக இருக்கும் ஓகேவா. நெக்ஸ்ட்டு சம் நம்பர் 3ங்க. ஆவரேஜ் ஆஃப் எக்ஸ் நம்பர் இஸ் ஒய் ஸ்கொயர் ஓகேவா. அப்போ அதோட சம் என்ன இருக்கும் அப்படின்னா எக்ஸு ஒய் ஸ்கொயராக இருக்கும் ஓகேவா. அண்டு இந்த ஆவரேஜ் ஆஃப் ஒய் நம்பர் இஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போது ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதலாமா. ஸோ த ஆவரேஜ் ஆஃப் ஆல் த நம்பர் டேக்கன் டுகெதர், எல்லா நம்பருக்கும் ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. அப்போ எல்லா நம்பரையும் சம் பண்ணிட்டு சம் டிவைட் பை நம்பர் ஆஃப் டேர்ம் எழுதணும். அப்போ நம்பர் ஆஃப் டேர்ம் எக்ஸ் ப்ளஸ் ஒய், இங்கே நம்பர் ஆஃப் டேர்ம் எக்ஸு, இங்கே நம்பர் ஆஃப் டேர்ம் ஒய் ஓகே. எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான் நம்பர் ஆஃப் டேர்ம். டிவைட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும் கரெக்டாக. இங்கே பொறுத்தளவுக்கு இங்கேயும் ஒரு எக்ஸ்ஒய் இருக்குது, இந்த பார்ட்லேயும் ஒரு எக்ஸ்ஒய் இருக்குது. ஸோ எக்ஸ்ஒய்யை காமனாக வெளியில் எடுத்துறேன். ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படின்னா பாருங்களேன், இங்கே எக்ஸ்ஒய்யை காமனாக எடுத்துட்டேன், ரிமைனிங் ஒரு எக்ஸ் இருக்கும் கரெக்டாக. இங்கே ஒரு எக்ஸ்ஒய்யை காமனாக எடுத்துட்டேன், ரிமைனிங் ஒரு ஒய் இருக்கும். டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படியே கேன்சல் பண்ணிங்கன்னா XY தான் என்னோட ஆன்சர் ஓகேவா. நெக்ஸ்ட்டு சம் போகலாமா. சம் நம்பர் 4ங்க. சம் நம்பர் 4. த ஆவரேஜ் ஆஃப் என் நம்பர்ஸ், மொத்தமாக n நம்பர் இருக்கான் ஓகேவா. நம்பர் x1 x2 எக்ஸட்ரா xn நம்பர் இஸ் எக்ஸ் பார் ஓகேவா. ஒரு இது நம்பர் ஆஃப் டேர்மு, அந்த நம்பர்லாம் கொடுத்துட்டாங்க x1 x2 x3 x4 x5 எக்ஸட்ரா xn வரலையும் இருக்கான். இது வந்து எக்ஸ் பார் ஓகேவா. இந்த வேல்யூ ஆஃப் சமேஷன் ஆஃப் லிமிட் 1 to n இந்த வேல்யூ சம் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகே. ஃபஸ்ட்டு இந்த சமேஷன் அப்படின்னா, அதாவது ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க, இல்லை சார் எனக்கு மறந்துருச்சு அப்படின்னா ஒன்ஸ் நான் ரீகால் பண்ணிடுறேன். இந்த சிம்பிள் இருந்துச்சுன்னு என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ சமேஷன் ஆஃப் எக்ஸ் அப்படி சொல்லி கொடுத்துட்டு லிமிட் கொடுப்பாங்க ஓகேவா. இந்த எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் 1லேருந்து 5 வரலைக்கும், அதாவது 1லேருந்து 5 வரலைக்கும் எக்ஸுக்கு பதிலாக அப்ளை பண்ணி சம் பண்ணணும்னு அர்த்தம் ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸுக்கு பதிலாக 1, அடுத்து எக்ஸுக்கு பதிலாக 2, எக்ஸுக்கு பதிலாக 3, எக்ஸுக்கு பதிலாக 4 அப் டு 5 வரலைக்கும் சம் பண்ணும். அதான் இந்த சமேஷனுக்கு மீனிங் ஓகேவா. இந்த 1 5 அப்படிங்கிறது லிமிட் அப்படி சொல்லுவாங்க. இதை தான் இங்கே நம்ம பண்ணணும் ஓகேவா. அப்போ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா i ஈக்குவல் டு 1ன்னு சொல்லிட்டாங்க. அப்போது x1 மைனஸ் எக்ஸ் பார் கரெக்டாக, ப்ளஸ்ஸு சம் பண்ணுறேன். எக்ஸு 1க்கு பதிலாக 2 ப்ளஸ் மைனஸ் எக்ஸ் பார் கரெக்டாக, மைனஸ் எக்ஸ் பார் ப்ளஸ்ஸு எக்ஸுக்கு பதிலாக 3 மைனஸ் எக்ஸ் பார் ப்ளஸ் எக்ஸட்ரா. இது எது வரலைக்கும் பண்ணணும்னா எக்ஸு n வர வரலைக்கும் இந்த டேர்மை ஆட் பண்ணணுமா ஓகேவா. அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மைனஸ் எக்ஸ் பார் இதை செப்பரேட்டாக எடுக்கிறேன். எவ்வளோ டைம்ஸ் இருக்குன்னா 1 டைம் 2 டைம் இது 3 டைம், அப்போது இது n டைம் இருக்கும். அப்போது மைனஸ் என் எக்ஸ் பார்னு எடுத்துக்கலாம். ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த x1 ப்ளஸ் x2 ப்ளஸ் x3 ப்ளஸ் எக்ஸட்ரா எக்ஸு n இருக்கும் கரெக்டாக, எக்ஸு n இருக்கும். அதாவது இந்த வேல்யூவோட சம் x1 x2 x3 ப்ளஸ்னு போச்சுன்னா இது சம்மு ஓகேவா. அப்போது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், சம்மு கண்டுபிடிங்கன்னா என்ன பண்ணும், நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன்ட்டு
ஆவரேஜ். ஓகேவா? இங்கே நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸு n சொல்லி கொடுத்துட்டாங்க. n இதோட வேல்யூ. ஓகேவா? இன்ட்டு இந்த எல்லாத்தோட ஆவரேஜ் வேல்யூ பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க எக்ஸ் பார். கரெக்டாக? அப்போது எக்ஸ் பார் மைனஸ் n எக்ஸ் பார் equal to 0. Here my answer is 0. ஓகேவா? அவ்வளோதான். அந்த சம் புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட்டு சம் போகலாமா? சம் நம்பர் நெக்ஸ்ட்டு 8 இருக்கா? 1 செகண்ட். இந்த சம்மு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு சம் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த சம்முங்க வாங்க. ஃபஸ்ட்டு இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த நல்லா கவனிங்க. The average of monthly salary of all employee in the industry 12,000 தானாமா? 12,000. எல்லா எம்ப்ளாயியோட ஆவரேஜ் எனக்கு 12,000. ஓகேவா? த ஆவரேஜ் சேலரி ஆஃப் மேல் எம்ப்ளாயி 15,000 அண்ட் தட் ஆஃப் ஃபீமேல் எம்ப்ளாயி 8,000. மேல் எம்ப்ளாயி எனக்கு 15,000, ஃபீமேல் எம்ப்ளாயி எனக்கு 8,000. ஓகேவா? வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் மேல் எம்ப்ளாயி ஃபீமேல் எம்ப்ளாயி? மேல் எம்ப்ளாயி எவ்வளோ பேர் இருக்காங்க, ஃபீமேல் எம்ப்ளாயி எவ்வளோ எம்ப்ளாயி இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அப்போ அப்படியே எழுதுகிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு மெத்தட். ஓகேவா? இதை அப்படியே ஈக்குவேஷன் எழுதுகிறேன். எனக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் மேல் எம்ப்ளாயி இருக்காங்கன்னு தெரில, பட் நம்பர் ஆஃப் டேர்ம் n, ஆவரேஜ் எனக்கு 15,000. கரெக்டாக? அப்போ 15,000 இன்ட்டு நம்பர் ஆஃப் டேர்ம், ஆவரேஜ் இன்ட்டு நம்பர் ஆஃப் டேர்ம் எழுதுனா எனக்கு சம் கிடச்சிடும். பட் எனக்கு மேல் நம்பர் ஆஃப் மேலே எம்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃபீமேல் இருக்காங்கன்னு தெரில, பட் ஆவரேஜ் 8,000. அப்போ 8,000 இன்ட்டு எஃப், ஃபீமேல் எம்ப்ளாயிக்கு எஃப்னு வச்சுக்கிறேன். இப்படி எழுதி டிவைட் பை நம்பர் ஆஃப் மேல் எம்ப்ளாயி ப்ளஸ் நம்பர் ஆஃப் ஃபீமேல் எம்ப்ளாயி எழுதுனா என்ன கிடைக்கும்? எனக்கு டோட்டல் ஆவரேஜ் கிடைக்கும். டோட்டல் 12,000. சம் புரிஞ்சிருச்சா? எனக்கு மேல் எம்ப்ளாயி நம்பர் ஆஃப் எம்ப்ளாயி எவ்வளோன்னு தெரில, பட் நம்பர் இன்ட்டு ஆவரேஜ் மல்டிப்ளை சம் கிடைக்கும். ஃபீமேல் எம்ப்ளாயி சம்மு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டோட்டல் மேல் ஃபீமேல் எழுதுனா எனக்கு டோட்டல் ஆவரேஜ் கிடைக்கும். ஓகே? சம் டிவைட் பை நம்பர் ஆஃப் டேர்ம். ஓகேவா? இதை இந்த சைடு கொண்டு போனால் இது என்ன ஆகுனா 15,000 m ப்ளஸ் 8,000 f ஈக்குவல் டு 12,000 m ப்ளஸ் 12,000 m ப்ளஸ் 12,000 f. கரெக்டாக? 12,000 f. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 12,000 இங்கே மூவ் பண்ணிங்கன்னா, இந்த 12,000 இங்கே மூவ் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு 3,000 m ஈக்குவல் டு இந்த 8,000 இந்த சைடு மூவ் பண்ணிங்கன்னா 4,000 f அப்படி சொல்லி கிடைக்கும். அப்போது அப்படியே இந்த 30 நான் கேன்சல் பண்ணேன். 30 கேன்சல் பண்ணால் மேல் ஃபீமேல் எம்ப்ளாயியோட ரேஷியோ கேட்டிருக்காங்க. மேல் எம்ப்ளாயி 4, ஃபீமேல் எம்ப்ளாயி 3. 4:3 எனக்கு ஆன்சர் கிடைக்கும். 4:3 அப்படி சொல்லிட்டு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? இதுதான் எனக்கு மெத்தட். சேம் இதே சம்ம நம்ம இன்னொரு ட்ரிக் யூஸ் பண்ணலாம். அதுக்கு பேர் அலிகேஷன் அண்ட் மிக்சர்னு சொல்கிறாங்க. அது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, நல்லா கவனிங்க. ஒன்றுமே இல்லை, 1 செகண்ட். இதை இந்த சம் இப்படி இருக்கட்டும். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, இங்கே மெத்தட்னு ஒன்று பண்ணலை இல்லையா, அதுக்கு அதை ஒரு ட்ரிக்கு மாதிரி ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேவா? இங்கே ஒரு 15,000 மேலுக்கு எனக்கு 15,000 இருக்காங்க. ஃபீமேலோட சேல்ரி பார்த்தீங்க அப்படின்னா 8,000. ஃபீமேலோட சேல்ரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 8,000, மேல் 15,000. ரெண்டு பேரோட ஆவரேஜ் என்ன 12,000. ரெண்டு பேரோட ஆவரேஜ் எனக்கு 12,000. ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம், இந்த 12,000 இந்த இடத்துல வந்து 15,000 சப்ராக்ட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? அப்போ 15,000 12,000 சப்ராக்ட் பண்ணுற 3,000. ஓகேவா? 3,000. நெக்ஸ்ட்டு இந்த 8,000 12,000 சப்ராக்ட் பண்ணுறேன். சாரி, இந்த ஃபீமேல்னால் இங்கே சப்ராக்ட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? இந்த 8,000 கொண்டு போய் இந்த 12,000 சப்ராக்ட் பண்ணுறேன். சப்ராக்ட் பண்ணால் எனக்கு 4,000. கரெக்டாக? 4,000. ஓகேவா? அடுத்தது இது ரெண்டுத்துக்கும் ரேஷியோ கேட்குறாங்க. மேல் ஃபீமேல் ரேஷியோ கிடச்சிருச்சா? அப்படியே கேன்சல் பண்ணிங்கன்னா 4:3
3. ஸோ இதுக்கு பேர் தாங்க அலிகேஷன் அண்ட் மிக்சர். அலிகேஷன் எல்லாம் மிக்சர் அண்ட் அலிகேஷன் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அலிகேஷன் மிக்சர் அண்ட் மிக்சர் அண்ட் அலிகேஷன் எப்படி சொன்னாலுமே இது என்ன அப்படின்னா ஆவரேஜோட ஒரு ட்ரிக்குங்க. ஆவரேஜோட ஒரு ட்ரிக். நீங்கள் சம்மை இப்படி எழுதி இந்த சைடு கொண்டு போய் இந்த சைடு கொண்டு போய் அட் லாஸ்ட் ஆன்சர் வரத்துக்கு டைரெக்டாக வேல்யூ மட்டும் எழுதி அப்படியே இங்கே என்ன சப்ராக்ட் பண்ணுறோமோ இங்கே என்ன சப்ராக்ட் பண்ணுறோமோ அதை டைரெக்டாக சப்ராக்ட் பண்ணி எடுக்கிறது தான் அலிகேஷன் மிக்சர் அப்படி சொல்லுவாங்க. ஆவரேஜோட ஒரு ட்ரிக்கு தான் இந்த அலிகேஷன் அண்ட் மிக்சர். ஓகேவா, இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த அலிகேஷன் மிக்சரை பொறுத்தளவுக்கு ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா இப்போ மேல் ஃபீமேல், மேலோட வேல்யூ ஃபீமேலோட வேல்யூ இப்படி இந்த பிளேஸில் எழுதிட்டீங்க. ஓகேவா, அடுத்தது டோட்டல் ஆவரேஜை எப்போவுமே இந்த சென்ட்ரு பாயிண்ட் இங்கே தான் எழுதணும். டோட்டல் ஆவரேஜை எப்போவுமே சென்ட்ரு பாயிண்ட் இங்கே தான் எழுதணும். இப்படி எழுதும்போது இந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்கும் பிட்வீன் கேப்பில் தான் இந்த நம்பர் இருக்கும். இப்போ 15,000க்கும் 8,000க்கும் இடையில தான் 12,000 இருக்குது. கரெக்டாக இந்த பிட்வீன் லிமிட்டுக்குள்ளே தான் இந்த சென்டரில் இருக்கிற நம்பர் இருக்கணும். இதை தாண்டி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு 8 இங்கே ஒரு 12 எழுதுகிறேன் அப்படின்னா இந்த நம்பர் என்னெல்லாம் இருக்கணும்னா 9 இருக்கலாம், 10 இருக்கலாம், 11 இருக்கலாம். இதை தாண்டி எனக்கு 12, 13 இருக்காது, 12, 13 இருக்காது. சேம் டைம் இதுக்கு முன்னாடி 8க்கு முன்னாடி ஒரு 3, 4, 6, 7 இதுவும் இருக்காது. ஓகேவா, பிட்வீன் இந்த ரெண்டு நம்பருக்குள்ளே கேப்புக்குள்ளே தான் இந்த நம்பர் இருக்கணும். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா, இவ்வளோதாங்க அலிகேஷன் மிக்சர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இதை மைண்டில் இருந்தாலே நிறைய சம் சால்வ் பண்ணலாம். எப்படி அப்படி சொல்லிட்டு நல்லா கவனிங்க. இன்னொரு சம் சால்வ் பண்ணலாம், கவனிங்க. 4/3 girls spent 120. 4/3 girls spent 120 on the average. ஓகேவா, of which boys spent 150 on the average, then average amount of spent by girl. எனக்கு 4/3 girl மொத்தமாக 120 ஆவரேஜ் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களாம். பாய்ஸ் எனக்கு 150னா கேர்ள்ஸ் ஆவரேஜாக எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக நீங்கள் மெத்தட் படி போனீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே எழுதிக்கலாம். இப்போ 4 பாய் எனக்கு ஒரு பாய் 150 ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அப்போது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன்ட்டு ஆவரேஜ் எனக்கு சம் கிடச்சிடும். ப்ளஸ் கேர்ள் எனக்கு 3 கேர்ள் இருக்காங்க. அவங்களோட ஆவரேஜ் தெரியல. ஓகேவா, சும்மா எஃப் அப்படி சொல்லி வச்சுக்கிறேன், இல்லைனா ஜி அப்படி சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஆவரேஜ் எனக்கு ஜி அப்படி சொல்லி வச்சுக்கலாம். ஸோ டிவைட் பை டோட்டலாக எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க, 4 + 3 7 மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்க டோட்டல் ஆவரேஜ் 120. டோட்டல் ஆவரேஜ் எனக்கு 120. ஓகேவா, அப்போ ஈக்குவல் டு 120. இதை சால்வ் பண்ணால் எனக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா, அப்படி இல்லைனா நீங்கள் அலிகேஷன் மிக்சருக்கு போனீங்கன்னா இங்கே எப்போவுமே பாய்ஸ் கேர்ள்ஸோட ஆவரேஜ் எழுதணும். ஓகேவா, பாய்ஸ் கேர்ள்ஸோட ஆவரேஜ் எழுதணும். பாய்ஸோட ஆவரேஜ் 150. பாய்ஸோட ஆவரேஜ் அப்படிங்கிறது எனக்கு ஒரு 150. கரெக்டாக, 1 செகண்ட். பாய்ஸோட ஆவரேஜ் அப்படிங்கிறது எனக்கு 150. கேர்ள்ஸோட ஆவரேஜ் எனக்கு தெரியலை. கேர்ள்ஸோட ஆவரேஜ் தான் 500 பண்ணணும். ஓகேவா, டோட்டல் ஆவரேஜ் இங்கே எழுத சொல்லியிருக்கேன். இந்த டோட்டல் அப்படிங்கிறது ரெண்டு நம்பருக்கும் பிட்வீன் கேப்பில் இடையில தான் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட்டு இதை சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்குன்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், நம்பர் ஆஃப் பாய்ஸ் கேர்ள்ஸ் கிடைக்கும். அது 4, 3. அது 4, 3 இருக்கும். ஓகேவா, எனக்கு 4:3 கொடுத்துருவாங்க. ப்ரீவியஸ் சம்மில் பாய்ஸ் கேர்ள்ஸ் ஆவரேஜ் கொடுத்துட்டு டோட்டல் கொடுத்துட்டு அண்ட் இந்த ரேஷியோ தான் கேட்டுருந்தாங்க. இப்போ ரேஷியோ கொடுத்துட்டு இந்த நம்பர் கேட்குறாங்க. ஓகேவா, என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா கவனிங்க. ஓகே, இந்த கலர் எடுத்துக்கிறேன். இப்போது 150 - 120. 150 - 120 எவ்வளோ எனக்கு 30. கரெக்டாக 3 தான் 30 இருந்தால் 4 எவ்வளோ இருக்கும் 40 இருக்கும். கரெக்டாக ரேஷியோ படி 3 தான் 30 இருந்தால் 4 எவ்வளோ 40 இருக்கும். அப்போது 120 இங்கே ஏதோ ஒரு நம்பர் இருந்திருக்கும். அந்த நம்பருக்கும் 120க்கும் பிட்வீன் கேப் தான் அந்த 40. ஓகேவா, அப்போது இங்கே எந்த நம்பர் இருந்தால் எனக்கு 40 வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 80 இருந்தால் 40 வரலாம், ஆர் எல்ஸ் 160 இருந்தால் 40 வரலாம். 80 இருந்தால் 40 வரலாம், இல்லைனா 160 இருந்தால் 160 - 120 40 வரலாம். பட் 80யா 120யா அப்படி சொல்லிட்டு நீங்கள் தான் சொல்லணும். ஓகேவா, இங்கே கண்டிப்பாக 160 80 தான். எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 150க்கும் 80க்கும் இல்லைனா 80க்கும் 150க்கும் பிட்வீன் கேப்பில் தான் இந்த 120 இருக்குது. 160க்கும் 150க்கும் உள்ள கேப்பில் இல்லை. கரெக்டாக எந்த கேப்பில் இந்த ரெண்டு நம்பருக்கும் நடுவில் தான் இந்த நம்பருக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ அந்த கான்செப்ட் படி 80 தான் என்னோட ஆன்சர். இங்கே 18 நீங்கள் டிக் பண்ணிடலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு சம் மூவ் பண்ணிடலாமா. சம் நம்பர் 9. சம் நம்பர் 9. 6 table 12 chair were bought 7,800
7,800. 6 table 12 chair 7,800க்கு வாங்குறாங்களாம். If average price of table 750 then the average price of chair கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ அப்படியே மெத்தடில் எழுதுங்க. ஃபஸ்ட்டு 6 table எனக்கு 6 இன்ட்டு டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ப்ரைஸ் 750. அப்போ 6 × 750னா இதோட சம் கிடச்சிரும். ப்ளஸ்ஸு எனக்கு சேர் 12 சேர், பட் சேரோட ப்ரைஸ் ஆவரேஜ் ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரியல. ஈக்குவல் டு 2 சேரையும் இந்த டேபிளையும் சம் பண்ணால் 7,800. ஓகே, இந்த சம் பொறுத்தளவுக்கு இப்படி சால்வ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கவனிங்கள, எனக்கு 7,800 மைனஸ் இது 6 டைம்ஸ். ஃபஸ்ட்டு 2 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 1,500. அப்போ 3 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 4,500. கரெக்டாக? அப்போ 4,500 இங்கே சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா 12 சேர் ஈக்குவல் டு எனக்கு 3,300 வரும். 3,300 வரும். ஓகேவா? அப்படியே எனக்கு 12 வச்சு கேன்சல் பண்ணால், அப்படியே எனக்கு 12 வச்சு கேன்சல் பண்ணுனா ஸோ 33ல் கண்டிப்பாக ஒரு 2 டைம்ஸ் இருக்கும். ரிமைனிங் எனக்கு ஒரு 24 அப்படின்னா எனக்கு 90 இருக்கா? கரெக்ட், 90ல் 84 அப்படிங்கிறது 7 டைம், ரிமைனிங் 65 டைம். 275 தான் என்னோட ஆன்சர். சேரோட ஆவரேஜ் ப்ரைஸ் 275. அப்போ இந்த சம் பொறுத்தளவுக்கு மெத்தடே எனக்கு ஈஸியாக இருக்குது. ஈஸியாக மெத்தட்லேயே போய்க்கோங்க. இல்லை சார், நான் எனக்கு அலிகேஷன் மிக்ஸில் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா டேபிளோட சேரோட ஆவரேஜ் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? டேபிளோட ஆவரேஜ் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா ஆவரேஜ் ப்ரைஸ் எனக்கு கொடுத்துட்டாங்க 750. ஓகேவா? சேரோட ஆவரேஜ் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதான் நான் கண்டுபிடிக்கணும். அதை தெரில, அப்படியே வச்சுக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டோட்டல் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். டோட்டல் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7,800. டோட்டல் ஆவரேஜ் 7,800 டிவைட் பை டோட்டல் எவ்வளோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கு 6 + 12 18. ஓகேவா? இதை 6ஆல் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1 டைம் 6 கரெக்டாக 3 13,300 டிவைட் பை 3 வரும். கரெக்டாக? பாருல, எனக்கு டோட்டல் ஆவரேஜ் ஃப்ராக்ஷனில் வந்துருச்சு. அப்போது இந்த ஃப்ராக்ஷனை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த சைட் சப்ராக்ட் பண்ணி இந்த சைட் சப்ராக்ட் பண்ணி இது எனக்கு 6:12 அப்படி சொல்லி வச்சுக்கலாம். கொஞ்சம் சம் சொத்து. ஓகேவா? அப்போது அலிகேஷன் மிக்சர் கம்பேர் பண்ணும்போது மெத்தடே ஈஸியாக இருக்குது. அப்போது நீங்கள் மெத்தட்லேயே சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? இதுக்கு ட்ரிக்கும் இருக்குது. அந்த ட்ரிக்கெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சம் நம்பர் 11. சம் நம்பர் 11. There are 2 groups A and B of class consisting 40 to 48. 2 குரூப்பு. அந்த குரூப்பில் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் மட்டும் சொல்லியிருக்காங்க 40 to 28 ஸ்டூடெண்ட்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. இஃப் த ஆவரேஜ் வெயிட் ஆஃப் குரூப் A is 25, that of B is 40. ஆவரேஜ் வெயிட் ஆஃப் குரூப் A 25, ஆவரேஜ் வெயிட் ஆஃப் குரூப் B 40. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எனக்கு டோட்டல் ஆவரேஜ் அப்படிங்கிறது எனக்கு தெரில. பட் ஆவரேஜ் வெயிட் ஆஃப் அந்த ஸ்டூடெண்ட் இருக்காங்க இல்லையா, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்காங்க இல்லையா, இது 42, இங்கே எனக்கு 28. இதை அப்படியே கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 14ஆல் கேன்சல் பண்ணால் இது 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் ரேஷியோ எடுத்தாச்சு. 2 டைம்ஸ் 3 டைம்ஸ். கரெக்டாக? இப்போது இந்த சென்டரில் இருக்கிற வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது என்ன சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? பண்ணலாமா? கிடைக்கிற வேல்யூ 3:2ல் கிடச்சிருக்கும். பட் இங்கே என்ன வேல்யூ இருக்குன்னு தெரிஞ்சிருக்காது. ஓகேவா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் எடுத்துக்கணும். அப்போது டிஃப்ரெண்ட் எவ்வளோ இருக்குன்னா 15. ஓகேவா? அந்த 15 இந்த 3:2க்கு ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். இந்த 3:2க்கு பிரித்து கொடுத்துடணும். ஓகேவா? 15 பிரிச்சிங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா எனக்கு 5னா 3 அப்போது 9 6 இருக்கும். ஓகேவா? 2ஓட வேல்யூ 6, 3ஓட வேல்யூ 9 இருக்கும். ஓகேவா? இப்போ நீங்கள் வேணால் சப்ராக்ட் பண்ணி பாருங்கள், ஆன்சர் கரெக்டாக வரும். இதை நான் சப்ராக்ட் பண்ணால் 25 + 6 எடுத்துட்டா 31. 40க்கும் 31க்கும் 9 கிடச்சிருச்சா? அப்போது 31 தான் என்னோட ஆன்சர். ஓகேவா? இங்கே இந்த அலிகேஷன் மிக்சரில் இதை தெரிஞ்சுக்கோங்க. சென்டரில் இருக்கிற வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த ரேஷியோ தெரிஞ்சிருக்கு, எந்த ரேஷியோ தெரியும். சென்டரில் இருக்கிற வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இந்த டிஃப்ரெண்ட் எடுத்துக்கோங்க. அந்த டிஃப்ரெண்ட் எடுத்து இந்த ரேஷியோவுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி சம்மை சால்வ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சம் இதை சால்வ் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட்டு சம் நம்பர் 13. The average of 8 number is 27. 8 number எனக்கு 27. If each of number is multiplied by 8, find the
ஆவரேஜ் ஆஃப் நியூ செட் ஆஃப் நம்பர் சொல்லி கேட்டிருக்காங்க கரெக்டாக. அப்போது ஈச் நம்பர் 27. அப்போ ஆவரேஜ் கூடயும் 8 மல்டிப்ளை பண்ணலாம். ஈச் நம்பரில் 8 மல்டிப்ளை ஆகுதான். அப்போ ஆவரேஜ் கூடயும் 8 மல்டிப்ளை பண்ண ஆன்சர் கிடச்சிருவான். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 216 இருக்கும். ஓகேவா. எனக்கு 20 டைம் 160 அண்ட் 7 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 56. 160 + 56 216. ஓகேவா. நெக்ஸ்ட் சம் போயிடலாம். சம் நம்பர் 15. There are 100 students in 3 section A, B and C of the class. Okay. The average mark of all the 3 section was 84. எல்லா 3 செக்ஷன்லையும் ஆவரேஜ் எனக்கு 84 அப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க. இந்த ஆவரேஜ் ஆஃப் பிசி, பிக்கும் சிக்கும் ரெண்டு பேர்த்துக்கும் சேர்த்து 8.7. ஆவரேஜ் ஆஃப் மார்க் ஆஃப் ஏ இஸ் 70. பரல ரெண்டாக பிரித்து கொடுத்துட்டாங்க. ஆவரேஜ் மார்க் ஆஃப் செக்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 70. செக்ஷன் பி அண்ட் சி ரெண்டுத்துக்கும் சேர்த்தே எனக்கு 87.5. நம்ம அலிகேஷன் மிக்ஸிலே போட்டலாம். ஏன்னா 2 பார்ட் தான் இருக்குது. 3 பார்ட்டாக இருந்தால் தான் கொஞ்சம் கஷ்டம். 2 பார்ட்டாக இருக்குது. எனக்கு டோட்டல் ஆவரேஜ் எனக்கு 84ன்னு கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்க, த நம்பர் ஆஃப் த ஸ்டூடெண்ட் என்ன ஏ பாஸ், ஏல எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா. அப்போ அப்படியே நம்ம சப்ராக்ட் பண்ணலாம். அப்படியே நம்ம சப்ராக்ட் பண்ணால் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்டோட ரேஷியோ கிடச்சிடும். இங்கே சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா 3.5. இங்கே சப்ராக்ட் பண்ணிங்கன்னா எனக்கு 14. கரெக்டாக. இங்கே சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 14, இங்கே 3.5. ஓகேவா. இதை அப்படியே கேன்சல் பண்ணால் கண்டிப்பாக, இல்லைனா இதை கேன்சல் பண்ணிட்டு ஒரு 0 கூட எடுத்துக்கோங்க. 35 அப்படிங்கிறது எனக்கு 4 டைம்ஸ் ஆஃப் 140. 4 டைம்ஸுக்கு 140ல் 4 டைம்ஸ் 1:4 கிடச்சிருக்கு. ஓகேவா. இது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸோட ரேஷியோ, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்டோட நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஆர் ஸ்டூடெண்ட்டோட ரேஷியோ தான் எப்போவுமே இங்கே கிடைக்கும். ஓகேவா. இந்த ரேஷியோவுக்கு 100 ஸ்ப்ளிட் பண்ணினா 20 80 கிடைக்கும். அப்போ ஆன்சர் வில் பி 20. செக்ஷன் ஏல என்னென்னு கேட்குறாங்க, ஏல எனக்கு 20. ஓகேவா. நெக்ஸ்ட் சம் போகலாமா. ஸோ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்குவோம். எங்கே நீங்கள் அலிகேஷன் மிக்சர் யூஸ் பண்ணலாம், எங்கே நம்ம நார்மல் மெத்தட் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த ஃபஸ்ட்டே நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ஒன்ஸ் டாப் டு பாட்டம் சால்வ் பண்ணும்போதே ஐடியா கிடச்சிரும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாமா. இந்த சம் பாருங்கள். த ஆவரேஜ் ஆஃப் சம் நேச்சுரல் நம்பர் இஸ் 15. 30 இஸ் ஆர்டர் டு த ஃபஸ்ட் நம்பர். இங்கே நம்ம கண்டிப்பாக மெத்தட் தான் யூஸ் பண்ணி ஆகணும். கரெக்டாக கவனிங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னா த ஆவரேஜ் ஆஃப் சம் நேச்சுரல் நம்பர் இஸ் 15. எவ்வளோ நேச்சுரல் நம்பர் இருக்குதுன்னு தெரியல, நம்பர் ஆஃப் டேர்ம் இருக்குதுன்னு தெரியல, பட் அதோட ஆவரேஜ் 15. நம்பர் ஆஃப் டேர்மை நான் என்னன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா. 30 இஸ் ஆர்டர் டு த ஃபஸ்ட் நம்பர். 30 இஸ் ஆர்டர் டு த ஃபஸ்ட் நம்பர் அண்ட் 5 இஸ் சப்ராக்டட் ஃப்ரம் த லாஸ்ட் நம்பர். ஓகே. 5 லாஸ்ட் நம்பரில் நான் சப்ராக்ட் பண்ணிவிட்டேன். எப்படி, ஏன் சார் நீங்கள் இப்படி எழுதிட்டீங்களே அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சம்திங் ஒரு நம்பர் இருக்குது 1 2 3 எக்ஸட்ரா ஒரு இங்கே நம்பர் இருக்குன்னா எனக்கு இது எல்லாத்தையும் சம் பண்ணிட்டேன். இப்போ இது என்னது 15 இன்ட்டு என்னது சம் ஆஃப் த வேல்யூ. கரெக்டாக. இப்போ இது எல்லாத்தையும் சம் பண்ணிட்டேன். சம் பண்ணும்போது இங்கே 30 ஆட் பண்ணி இங்கே 5 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா அகைன் இதை சம் பண்ணி லாஸ்ட்டில் +30 -15 நம்ம எழுதிக்கலாம். அதை தான் நாங்கள் எழுதியிருக்கோம், அப்படி எழுதியிருக்கோம். ஓகேவா. இப்போது எனக்கு டோட்டல் சம் கிடச்சிருச்சு. டிவைட் பை எவ்வளோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குது, சேம் அதே நம்பர் ஆஃப் டேர்ம் தான் இங்கே இருக்குது. சேம் அதே நம்பர் ஆஃப் டேர்ம் தான் இங்கே இருக்குது. ஓகேவா. இதனால் இந்த ஆவரேஜ் பிகேம் 17.5. இப்படி எனக்கு 30 ஃபஸ்ட் நம்பர் கூடயும் 5 லாஸ்ட் நம்பர் கூடயும் சப்ராக்ட் பண்ணுறதுனால இந்த ஆவரேஜ் பிகேம் 17.5. ஓகே. இதை சால்வ் பண்ணல நமக்கு ஆன்சர் வந்துடும் 15n + 25 = 17.5n. கரெக்டாக. இந்த 15 அந்த சைடு கொண்டு போனால் 15n அந்த சைடு கொண்டு போனால் 2.5n = 25. தென் n = 10. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10. ஓகேவா. நெக்ஸ்ட் சம் பண்ணலாமா. சம் நம்பர் 20 ஃபைனல் சம்முங்க. ஃபைனல் சம். இந்த சம் பொறுத்தளவுக்கு என்ன பண்ணலாம் கவனிங்க. 3 சயின்ஸ் கிளாஸஸ் ABC, அதான் 3 கிளாஸஸாக டேக் எ லைவ் சயின்ஸ் டெஸ்ட்னு சம்திங் எதுவும் எழுதுகிறாங்க. த ஆவரேஜ் ஸ்கோர் ஆஃப் கிளாஸ் A இஸ் 84. ஆவரேஜ் ஸ்கோர் ஆஃப்
class A is 83. Average score of A is 83. Average score of B வந்து 76. Average score of B எனக்கு 76 ஆம். Average score of C 85. அடுத்து average score of class A and B 79. Average score of B and C 81. அப்போது B again 76. C வந்து பார்த்தீங்க அப்படின்னா C average score of 85. Average score 85. ஓகே, அகெயின் ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா average score of A and B. Average score of A and B 79. அடுத்து average score of B and C 81. B and C 81. எனக்கு டோட்டல் ஆவரேஜ் ஏபிசி கேட்குறாங்க. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எனக்கு தெரியாது. ஏவில் எவ்வளோ ஸ்டூடெண்ட், பியில் எவ்வளோ ஸ்டூடெண்ட், சியில் எவ்வளோ ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரியாது. ஓகேவா? அப்போ நான் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸோட ரேஷியோ கண்டுபிடிக்கிறேன். ஏக்கும் பிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஈச் அண்ட் எவ்ரி ஆவரேஜ் கொடுத்துறாங்க. ஏவோட ஆவரேஜ், பியோட ஆவரேஜ் கொடுத்துறாங்க, ஏபி ஆவரேஜ் கொடுத்துறாங்க. அலிகேஷன் மிக்ஸில் போட்டால் எனக்கு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கிடச்சிடும். கரெக்டாக? இங்கே 3:4. கரெக்டாக? அகெயின் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பியோட சியோக்கு இங்கே எனக்கு 4, இங்கே எனக்கு 5. அப்போது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஆஃப் ஏபிசியோட ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 3 நம்பர் இருந்தாங்கன்னா ஸ்டூடெண்ட் இருந்தாங்க, இங்கே 4 நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, இங்கே 5 நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. ஓகேவா? இப்போது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் எவ்வளோ பேர் இருக்காங்க சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. இப்போது ஏபிசியோட ஆவரேஜ் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஏபிசியோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இப்போது ஏல வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அவங்களோட ஆவரேஜ். இப்போ எனக்கு டோட்டல் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஏல மொத்தம் 3 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அவங்களோட டோட்டல் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆவரேஜ் 83. அப்போது 3 × 83 எழுதுனா அவங்களோட சம் கிடச்சிடும். ஓகேவா? ப்ளஸ்ஸு பியில் 4 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அப்போது 4 × 76 எழுதுனா இவங்களோட சம் கிடச்சிரும். ஓகேவா? ப்ளஸ்ஸு சியில் எனக்கு 5 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அப்போது 5 × 85 அப்படி சொல்லிட்டு எழுதுனா சியோட சம் கிடச்சிரும். அப்போ ஏவோட சம், இது சியோட சம், இது பியோட சம், இது ஏவோட சம். இந்த 3 சம்மையும் ஆட் பண்ணி டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் 3 + 4 + 5 எவ்வளோ எனக்கு ஒரு 7, 12 டிவைட் பை 12 எழுதுனா எனக்கு ஆன்சர் கிடச்சிரும். கரெக்டாக? பட் இந்த சம்மை மல்டிப்ளை பண்ணி அடுத்தது டிவைட் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே டைம் எடுத்துடும். கரெக்டாக? 83 3 டைம்ஸ் எழுதணும், 76 4 டைம் எழுதணும், அடுத்து 85 5 டைம்ஸ் எழுதி அப்புறம் ஆட் பண்ணி 12ஆல் டிவைட் பண்ணுறதுக்கு ரொம்பவே டைம் எடுத்துடும். கரெக்டாக? அப்போது இந்த சம் பொறுத்தளவுக்கு நீங்கள் ட்ரிக் யூஸ் பண்ணலாம். அந்த ட்ரிக் என்னென்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ கைஸ், ஸ்டே வித் நாகாஸ்ட்.